ஓகே பாய். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நிறைய பேர் ஃபேமிலியாக வர்றதுக்கு செமையாக இருக்குது. Observation first class vehicle A. இலங்கை முழுக்க ரயிலில் பயணம் செய்து இலங்கையில் ரயில்வே பயணம் எப்படி இருக்குது, சுற்றுலாத்துறைக்கு என்ன வகையில் பங்களிப்பு செய்துன்னு சொல்கிற முழு காணொலி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இலங்கையில் சுற்றுலாவுக்காகவே விசிரமாக அறிமுகப்படுத்த கலிப்ஸோ அப்படிங்கிற மொட்டை மாடி ரயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற எங்களுக்கு மியூசிக் ப்ரோக்ராம் கூட இங்கே வந்து இடம்பெறுது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான அனுபவம் இயற்கையை சார்ந்த பல பிரதேசத்தினூடாக நாங்கள் பயணம் செய்வதோட இலங்கையில் ஃபேமஸான 9 hours பிடிச்ச மேலே ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கான வாய்ப்பையும் தருவாங்க. இதில் நாங்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின முழுமையான விளக்கத்தோட நம்ம இந்த காணொலியில் பதிவேற்றிருக்கிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் டிக்டாக்ல பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணிடுங்க. வணக்கம் எஸ்பிஎஃப், நான் அவங்க செந்துரன். நம்ம இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுரையில் நிற்கிறோம். ஸோ வந்து பதுரையில் இப்போ நேரத்தை பற்றி சொன்னால் சரியாக காலையில் 7 மணி. இப்போ வந்து 8 மணிக்கு 8:30 நினைக்கிறேன் அந்த ட்ரெயின், டூரிஸ்ட் ட்ரெயின் உண்டு. அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். அதோட இந்த காலையில் பதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அதோட நேற்று இரவு நான் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கராச்சி ஒன்று இருக்கு, நான் காட்டின சேவிஸ் சென்டர். ஸோ நித்திரே இல்லைங்க, சேவிஸ் பண்ணுறேன். நான் நிற்கிற விடிய 5 மணிக்கு போல இந்த பஸ் வருது. எங்கே நித்திர கொள்கிறேன் நான் வந்து நித்திரையே கூட இல்லைங்க அவ்வளோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போவோம் வெளிக்கு. டென்ஷன்னா பதுரையில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 8:30 பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுரையில் இருக்க அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போகணும். ஆனால் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 7:30 1 மணித்தியாலம் இருக்குது. ஏன்னா நேரத்துக்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்துக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக சாப்பாடில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கு பிறகு அந்த ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் பதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த நுவரெலியில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வராதுன்னு, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். போயிட்டு நேராக சாப்பிட்டுட்டு தான் அந்த டிக்கெட் எடுக்கணும். வித்துற முட்டை பட்டிச்சு 2 எடுத்துனா 1 ரூபாயில் 70 ரூபா, 2 ரூபாயில் 140 ரூபா, ஒரு பிளேன் டீ குடிச்சு 50 ரூபா, மொத்தம் 190 ரூபா காசோட நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்துட்டோம். காலமாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாப்போம் இந்த டிக்கெட் எடுக்க உடம்பு வந்துருச்சு. இப்போ டிக்கெட் விசாரிச்சு எடுப்போம். இந்த டிக்கெட்டை நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் கூட இதை புக்கிங் பண்ணலாம். இதை ஆன்லைனில் புக்கிங் பண்ணுற வெப்சைட் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து மறக்காமல் புக்கிங் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், ஆன்லைனில் புக்கிங் பண்ணதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த கவுண்டரில் வந்து நம்ம நார்மல் டிக்கெட்டை மாற்றின பிறகு தான் உள்ளே போகலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிளாட்ஃபார்ம் கலிப்ஸோ කලිස්සගේ 3 වෙනි එක තියෙන්නේ. මේක නෙමෙයි එහා පැත්තේ. ரூட் third platform. தேர்ட் ப்ரோக்ராம் මේක යන්නේ. இதால் போ. இதில் டிக்கெட்டில் என்ன போட்டிருக்காங்க, பதில் டெமோட்டர் ஆர் போட்டிருக்காங்க, 1000 rupees போட்டிருக்காங்க, ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், டிக்கெட்டில் ஒன்றும் இல்லை. இது டிக்கெட் நீங்கள் எடுத்தாலும் இதே டிக்கெட் தான் தர போகிறாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குது, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வந்தாச்சு கலிப்ஸோ வந்து டிக்கெட் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டால் அவங்க கவுண்டரை காட்டுவாங்க. 1000 ரூபா காசை கொடுத்து டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டால் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க ஏதாவது போகணும்னு சொல்லி. ஸோ அதையும் கட்டிட்டு அப்படியே மேலேறி 3வது பிளாட்ஃபார்முக்கு போயாச்சு. கலிப்ஸோ ட்ரெயினை பார்க்குறோம், ஃபோட்டோஸை பிடிக்கிறோம், அப்படியே டெமோட்டோ கடைக்கு போகிறோம். இந்த டெமோட்டர் அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டுக்குள்ளால் போகுமா. ஸோ அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. இன்ஜினை கொண்டு போய் கலிப்ஸோ அடிக்க போகிறாங்க. இந்த இருக்குது அதுதான் அந்த ட்ரெயின். கேர்ஃபுல், பெரிய பாயிரான் ட்ரெயினை கண்ணோன்னே. உள்ளே வந்து வேலை நடக்குது இன்ஜினுக்கு. அந்த இதை பூட்டணும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது என்னென்னு கேட்டால் காந்தம்னு சொல்லியே பழகிட்டுங்க. ஆனால் இது உண்மையாகவே என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2 பெட்டிக்கு இடையிலான அழுத்தத்தை குலைக்கிற ஹைட்ராலிக் பம்ப் தான் அது. அதில் தான் உண்மையாகவே கொழுவிட்டு கொண்டு போகிறது. ஆனால் சின்ன வயசில் இது காந்தத்தில் நான் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்லேருந்து படித்து நாங்கள் வரைக்கும் முட்டலாக இருந்திருக்கோம். அது பிறகு தாங்க நான் இங்கே ட்ரெயினில் இது பண்ணும்போது தான் ஒருத்தருக்கு நான் அது என்னென்னு சொன்னேன். அது வந்து 2 பெட்டி வந்து அடிக்கும் தானே, கோஸாக வந்து அடிக்கும்போது அந்த உராவியை குறைக்கிறதுக்காக வந்து ஹைட்ராலிக்கில் வந்து அது செய்திருப்பாங்க. அது வந்து இதால் போகும்போது அந்த அழுத்தத்தை குறைக்கும். 2 இந்த உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். 2 வந்து டச் பண்ணும்போது அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தான் இது இருக்குது. தெரியாமல் காந்தம் படிப்பிச்சிருக்காங்களாப்பா எங்களுக்கு. இவங்களும் இந்த கலிப்ஸோக்கு போகிறதுக்கு தான் நிற்கிறாங்க. இந்த நம்பர் நான் டிக்கெட்டுங்க, இது டிக்கெட் அதெல்லாம் மடித்து உள்ளே வச்சுட்டேன். இந்த இன்னும் எக்ஸாமில் பிட்டு பேப்பர் வைக்கிற மாதிரி அப்படியே போகும். போய் ஆகும். டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
யா ஏசம் என்னென்ன மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டி வந்து சீட் நம்பர் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு OFP A7M போட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டியில் வந்து அடிச்சிருப்பாங்க. எங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது OFB சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த டிக்கெட்டில் A7 போட்டிருக்காங்க. A வந்து இந்த இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட டிக்கெட்டில் என்ன போட்டிருக்காங்க, அடுத்தது B வந்து அங்கால, C வந்து அந்த இருக்குது, அடுத்தது D. சரியா? இப்போ எனக்கு A வந்ததால் நான் வந்து இங்கே போகணும். எனக்கு கண்ணாடி வியூ கிடச்சிருக்கு. நான் மற்றதுக்கு மூவ் பண்ணி போகலாம். ஸோ என்னுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது கதவை சாத்துவோம். ஜிம்மில் காற்று கதவை சாத்து. ரைட், இப்போ வந்து நம்ம A7 சரி ஓகேவா? ஏயில் வந்து 7 இங்கே வந்தாச்சு. நம்ம பேக்கை வச்சுட்டோம். அதில் தூக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடுப்பு தான் கிடக்கு, வேணும்னா கொண்டு போய் துவச்சிட்டு வரட்டும். அப்படியே வந்து மூவ் பண்ணி அடுத்த இதுக்கு போகலாம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படியே மூவ் பண்ணி இங்கே வந்தேன்னு சொன்னால் இது என்ன கேண்டீன் போல் இருக்குது. இல்லை சிங்க் இருக்குது, கைகளோட பாத்ரூம், மஷ்ரூம், அது நிறைய இருக்குது. இங்கே எல்லாமே ஃபோட்டோ சொல்லி பண்ணிட்டாங்க. வேறு லெவல் பண்ணால் இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து ஃபன் அடிக்கிறாங்க. நாங்கள் இப்படி ஃபன் எடுப்போம். தனியாக இருந்தாலும் நம்மளே யார் ஃபோட்டோ எடுத்து தரலாம். பார்த்தீங்களா, நம்ம சொன்னது கண்டுபிடிச்சதான். சரி, நம்மளை தான் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியடா செந்துரன். இப்போ நான் இதில் இருந்து என்ன பண்ணுறேன்? சமைக்கிறதா சாப்பிட்றதா? நீங்களே இதுக்குள்ளே வந்த பிறகு இந்த இதுதான், இந்த ஜன்னல் இதை வந்து மேலே உசத்தக்கூடாது, கீழே எடுக்கணும். இதான் இப்போ உள்ள இறங்கி நடந்த பிரச்சனை. இப்போ இதை கீழே எடுத்த பிறகு நாங்கள் வந்து இருக்கலாம். நம்ம கூட இந்த அண்ணா வழி பண்ணிக்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து பெரிய பிரச்சனையே இந்த சீட் பிரச்சனை தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தான் இந்த ஏ பெட்டி, செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸுக்கு வந்து பின்னுக்கு இருக்கிற பெட்டிகள். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் தான் அவங்களோட டிக்கெட்டுக்குரிய நம்பர் இருக்குது. ஆட்கள் குறைவாக இருக்கிறபடியாக அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கலாம்னு சொன்னாலும் நீங்கள் இந்த இடத்துல யாருமே வந்து உண்மையாகவே இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் எல்லாருமே காசு கொடுத்து வரது அந்த மொட்டை மாடியிலேருந்து அழகாக பார்க்குறதுக்கு தான். எல்லாருமே அங்கே தான் போவாங்க. நானும் இப்போ அங்கே தான் போகிறேன்னு வாங்க போவோம். இந்த ட்ரெயின் பயணத்தை எனக்கு நிறைய பேர் அனுப்பிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். நீ இந்த ட்ரெயின் பார்த்திங்க சொன்னால் டெமோதர் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுமா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளால் அண்டர் கிரவுண்டில் போய் ரவுண்ட் ஒன்று அடிக்குமா, சர்க்கிளில் வந்து தான் வந்து வெளியால் போகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து நீங்கள் அங்கே இறங்குறதா இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து திரும்ப கேண்டிக்கு போகிறதாங்கிறத வந்து அங்கே போய் தான் முடிவு பண்ணுவோம். தெரியல, ஆனால் உண்மையாக வெர்த்தாக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நம்ம தூரத்துலேருந்து வந்து இங்கே கொடுக்குறதுக்கு தான் வந்து சார்ஜ் கூடுதல் மாதிரி தெரியுது. இதே எப்படி கொடுக்குறாங்க? செகண்ட் கிளாஸ், நம்ம இருந்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அங்கே, இது செகண்ட் கிளாஸ். ஓகே ரைட். செகண்ட் கிளாஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னது மெடிசன் பாக்ஸ், இது இன்ஜின், கேப்டன், இதெல்லாம் என்னன்னு தெரியாதுங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள். ப்ரெஷர் பம்ப் போல் இருக்குது. லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்திருக்கான். வேறு லெவல். இறங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லி ஃபேன் போட்டுருக்காங்க. ரொட்டேட் ஃபேன் இருக்குது, எல்இடி லைட்ஸ் இருக்குது. பச்சை நீரமே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நிறைய பேர் ஃபேமிலியாக வர்றதுக்கு செமையாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. மக்களே ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறதா வீடியோ எடுக்கிறதா இல்லாட்டி என்ன செய்கிறேன்னே தெரியல. குழம்பி போயிருக்கேன் நான். அப்படி இருக்குது. செம்ம அழகாக இடங்க. சீரியஸாக செம்ம ஒர்த்துனா ஒர்த்து தான். கட்டாயம் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். உண்மையாக நான் எதிர்பார்க்கலை. இந்த வந்துட்டாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாமே. நான் அவங்கள அப்பயே கூப்பிட்டேன் வாங்கடாண்டு. அவங்க யாரும் வரலை.
பாய் பாய். கொஞ்சம் வேண்டாம். ஃபாரினர்ஸ்லாம் போகிறாங்க. பாய். வெள்ளைக்கறியை பார்த்தோன்னா புதுவில் மேலே செஞ்சுருவாங்க. இது கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் அப்படிலாம் இல்லை. பாய். இப்போ நாங்கள் வந்தது அங்கே தெமோதர ரயில்வே ஸ்டேஷன். இது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குகையினூடாக ஒரு சுற்று வளையமாக வந்து ஒரு ஸ்டேஷனே சுற்றி வருவோம். அதாவது ஒரு ஸ்டேஷனை சுற்றி ட்ரெயின் வந்து வரும். அதுவும் ஒரு குகையின் உள்ளாக. அந்த குகையை தான் நாங்கள் இவ்வளோ நேரம் தாண்டி வந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை பார்த்து கொண்டு ஆட்கள் நிற்கிறாங்க வியூக்காக. நாங்கள் கீழே வந்து சுற்றி வந்து அப்படியே அந்த மலையை ஏறி கொண்டிருக்கோம். அதாவது ஒரு மலையை வந்து சுற்றி வந்து ட்ரெயினில் ஏறி கொண்டிருக்கிறோம். அந்த இது வந்து கொஞ்சம் சிறப்பானது. நிறைய பொருளினஸ் வந்து இதை விரும்பி வருவாங்க. ஸோ இந்த ரயில்வே ரூட்டும் பார்த்திங்க சொன்னால் இந்த பேக்கேஜில் இருக்குது. ஸோ 1000 ரூபாய்க்கு இது உண்மையாகவே பெருமதியான ஒரு சுற்றுப்பயணம் தான் உண்மையாக ரயிலில். நீங்களும் யாராவது உங்களோட குடும்பத்தோடு இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த ரயில்வே பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம். இதில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. வீடியோ காணொலி நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். சுவாரஸ்யமான விடயங்கள் நிறையவே இந்த காணொலியில் இருக்குது. லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெமோட்டத்தில் இதில் முடியாது. இந்த ரயில்வே இது எல்லையில் இருக்கிற ஃபேமஸான ஃப்ரிட்ஜ் 9 ஆர்ச் ஃப்ரிட்ஜுக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இந்த பயணத்தை முடிக்க போகிறோம். ஸோ உண்மையாக வந்து அந்த கேவுக்குள்ளே வரும்போது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நாங்கள் கீழேருந்து வெயிட் பண்ணிட்டு வரோம். எங்களை பார்க்குறதுக்கு மேலே இருக்கிறாங்க ஆக்கள். ஸோ அவங்களும் எங்களை பார்த்து கற்றுவாங்க, நாங்களும் பார்த்து கற்ற ஒரே வைப் தான். இங்கே நல்லா இருந்துச்சு. என் முகத்தை பார்க்கும்போது தெரியும் ஒரு பொண்ணு சிரிச்சு ஒன்று பண்ணலாம். உண்மையாக வேறு நல்லா இருக்குது. நீங்கள் கட்டாயமாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ட்ரிப்பை. ஸோ ஸ்ரீலங்கா வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டூரிசம் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இடங்கள் என்ன இல்லை, இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ பாப்போம்
அது வந்து கடவுள் தான் தீர்மானிக்கணும் போய் பார்க்குறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்டேஷனில் ஒரு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிருந்தாங்க தானே, சரி வெளியே வந்து வாசலமாக வந்து நிற்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கீழே பாருங்கள் பலகையெல்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் இறங்கி போகிறதுக்கு. ஸோ நாங்கள் இந்த ஸ்டேஷனில் வியூ பண்ணலாம் போல் இருக்குங்க. ஆனால் இப்போ குறுக்க போக நான் விரும்பலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ட்ரெயின் ஒன்று அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் அதோட நிறைய பொருள் நிற்கிறாங்க. இங்கே பக்கம் ரோட் பஸ் போகுது, வியூமா வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பின்னுக்கு இருக்கிறாங்களான்னு ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ என்ன எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொன்னால் நம்பவே இல்லை. என்ன செய்ய ஆப்பிரிக்கான்னு நினச்சிட்டாங்களோ தெரியாது. இங்கே எல்லாம் எங்கடாகலாம் நிற்கிறாங்க என்னோட வந்தாக்கள். நான் இனி கடந்து மாறும் நினைக்கிறேன். தப்பி தெரி மற்ற ட்ரெயின் வந்தால் கடைசியாக போகலாமல் போயிடும். ஸோ பார்ப்போம். இளைஞரையும் பொதுவாக எல்லா இடத்துலையும் தமிழாக்கள் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இதில் அந்த அந்த அக்காட நெத்தியில் வந்து திருநூறு பொட்டெல்லாம் வச்சு குங்கும பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க தமிழாக்கள் மாதிரி. அதை பாவமே நான் சொன்னல ஒருத்தர் வச்சுருந்த அந்த இறங்குறதுக்கு ஒரு பலகைன்னு சொல்லி. ஸோ அந்த பலகை தான் இப்போ தூக்கி கொண்டு போகிறாங்க அங்கால பக்கம். என்னத்துக்கு இப்போ அங்கால தூக்கிட்டு போகிறேன்? ஸோ அந்த இதுக்கு வைக்கிறதுக்கு என்ன அங்கால தான் ஆட்கள் இற போகிறாங்க போல இருக்குது. இனி நாங்கள் வெயிட் பண்ணுறது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலேயே ஃபேமஸான பிரிட்ஜ் 9 ஆர்ச் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்காக தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் இங்கே. அது ஒரு ட்ரெயின் வந்து க்ராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டை. ஸோ க்ராஸ் பண்ண பிறகு நாங்கள் வந்து இங்கே இருந்தால் அந்த பிரிட்ஜை போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ இங்கே வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போலேருந்து அந்த ரஷ்யக்காரர்கள் பார்த்து என்ன சொல்கிறது வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறாங்களோ தெரியாது. அங்கே ஊரில் கொண்டு காட்ட போகிறாங்களோ தெரியாது. டெமோதரை இந்த பேர் எனக்கு வருது இல்லைங்க, டெமோதரை என்னென்ன சிங்கள பேரில் எனக்கு அவ்வளோ வாயில் வராது. அவங்க கூட காய்ச்சினாங்க. அவங்க வந்தீங்கன்னா தமிழ் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல தமிழாக்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்களாம். அந்த பாருங்க ஐயா வேட்டியெல்லாம் கட்டி நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் தமிழாக்கெல்லாம் இருக்காங்களா. டூரிஸ்ட் வந்து அதிகமாக இந்த பகுதியில் வரதால் பெருசாக தாங்க தெரிகிறது இல்லையா. அதே மாதிரி சிங்களாக இருக்காங்களாம் குறைவாம். அவங்க இவ்வளோ நாள் என்ன பார்த்து சிங்கள படிக்கணும்னு சொல்லி கழிச்சு கொண்டு வந்தவங்களாம். அப்போ நான் எனக்கு சிங்களமே தெரியாதுன்னு சொல்ல சிரிச்சிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த பிரதேசங்களில் அதாவது இங்கே இந்த பிரதேசங்களில் அப்கண்ட்ரியில் கூட வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களம் தெரிஞ்சிருக்குமா. அவங்கள வந்து சிங்களம் சாதாரணமாக எல்லோரும் பேசுவாங்களாம். பாட்டி நம்மளுக்கு முதல் வந்தவங்க அந்த ட்ரெயின் தாங்க இது. அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன். சொன்னால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மேலே வந்து பேக்கில் வைக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட் கிளாஸ் ஓகேவா. ஏக்கு பெஸ்ட் கிளாஸுக்கு வந்து இது இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். Observation first class vehicle A. Vehicle A. Oh. Yeah. And last one, obtain first class vehicle E. Another one, second class reservation. Reservation. How many people? All the trains have a seat 79. 79 people. Okay sir, thank you. ஸோ வந்து அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டு பண்ண நினச்சிக்கிறேன். இந்த ட்ரெயினோட டீட்டெயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். முதலாவது நாங்கள் பதுரையிலேருந்து 8:20 வந்து கிளம்புவோம். அதுக்கு பிறகு டெமோதரன் சொல்கிற ஸ்டேஷன், அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற ஸ்டேஷன். அதுக்கடுத்தது எல்லைக்கு போவோம். பிறகு பண்டாரவளைக்கு போய் பண்டாரவிலேருந்து ரிட்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லை போய் பிறகு 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு போய் திரும்ப டெமோதரைக்கு வருவோம். அதாவது இப்போ நிற்கிற ஸ்டேஷன் தான் உண்மையாகவே திரும்ப வந்து நிற்கிற கடைசி ஸ்டேஷன். ஸோ இதுதான் வந்து இதில் டைம் டேபிள். இந்த டைமுக்கு தான் வந்து இங்கேயும் வந்து ரயில்கே போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு லைவ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க சீரியஸாகவே. அப்படியே வந்து பார்க்கலாம் ட்ரெயின் வியூ செம்ம வேறு லெவல் வியூங்க. அது இல்லை அதுதான் உண்டு. வியூக்காக தான் இந்த இடம். மிச்சப்படி எனக்கு தெரியலைங்க. வெளியே வந்தோடனே வியூ பாயிண்ட் ஆரம்பிச்சிட்டேங்க. நீ அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் வியூஸ் எல்லாம். இங்கே பாருங்கள் ஃபால்ஸை. இதே ஃபால்ஸ் தான் நான் வரும்போது எடுத்துனேன். நம்ம இனி அடுத்தது கேண்டி போகணும். மேலே பாருங்கள் என்ன மரம்னு சொல்லுங்க தெரிஞ்சா.
இல்லைன்னா இவரை கட்டி இவருக்கு பக்கத்தில் டவரை வச்சுருக்கலாம். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணப்பட்ட பாடு இருக்கேன் நான் கடவுளே. நீங்கள் நான் வியூ பாயிண்ட் பார்த்துன்னு சொன்னால் இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்காங்க. அம்மா பாய். அவள் தெரியும், அவள் நானும் அவன் 6ஆம் ஆண்டில் ஒன்றா படிச்சினாங்க. இங்கெல்லாம் நெல் செய்திருக்காங்க பாருங்கள், நெட் பயிற்சி செய்திருக்காங்க. படிக்கட்டு முறை பயிற்சி செய்யலை. படிக்கட்டு முறை பயிற்சி செய்யனா என்ன செய்யுது, அக்ரிகல்ச்சர் உள்ளே இழுக்குது. என்ன சரிவான நிலங்களில் செய்யப்படுற பயிற்சியை பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முறை பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீரை தேக்கி வைக்கிறதுக்காக வெட்டி படிக்கட்டு மாதிரி அதில் பயிரை வந்து செய்து கொள்வாங்க. இது வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நீர் வடிந்தோடாமல் இருக்கும். அதில் வந்து எல்லா பயிரும் செய்வாங்க. நெல்லிலேருந்து வெங்காயத்துலேருந்து கோவா கரட் அதுன்னு எல்லாமே பொதுவாக செய்வாங்க. அப்போ இங்கே பாருங்கள், மூங்கில் எண்ணெய், பாக்கு எண்ணெய். எனக்கு மூங்கில் மரம் சரியான விருப்பம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு மூங்கில் மரம் இருந்தால் நம்மளுக்கு என்ன தேவையோ அது தேவையை வந்து பூர்த்தி செய்யலாம். அந்த மூங்கில் மரத்தில் தடியை வெட்டி நம்ம எப்படி வேணாலும் வந்து நம்மளை அந்த இருக்கிற இடங்களை சூழலை வந்து அழகுபடுத்தி விடலாம். காணியில் எடுத்தால் கட்டாயம் மூங்கில் மரம் வச்சு ஆகணுங்க. பிஸ்கெட் தந்துட்டு போகிறாங்க தம்பி தங்கச்சி. ரைட், இதில் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி வைப்பாங்க நாங்கள் பார்க்குறதுக்கு. இதில் வியூஸ் எல்லாம் ஸோ இதில் நின்று வியூஸ் பார்க்கலாம், இல்லாட்டி இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறனால எடுக்கலாம். இந்த 9H பிரிட்ஜ் இப்போ ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு வாடகை தந்திருக்காங்க. ஸோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க. இந்த டைம் தான் ட்ரோன் வேணுங்கிறது பாருங்கள். இறங்கலாம், இறங்கிட்டு இருந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிற ஆக்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு மேலேருந்து 9H பீச் எப்படி இருக்குது, அதாவது ட்ரெயின்லேருந்து 9H பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். அப்படி நாங்கள் இன்னைக்கு கீழே இறங்குவோம். நிமிஷம் டைம் தருவாங்களாம். போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. வர வேண்டியது. ஸோ வந்துச்சு, நம்ம ஒரே ஜம் தான் பாஞ்சாச்சு. வேறு லெவல் வியூ தான். 9H இந்த 9H பிரிட்ஜெலாம் வந்து தனி வீடியோ காணொலியை போட்டிருக்காங்க வீடியோஸில் யூடியூப்பில். பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த 9H பிரிட்ஜ் இருக்குது தானே. ஸோ இப்போ நம்ம நிற்கிற பிரிட்ஜ், இந்த 9H பிரிட்ஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 9 வளைவுகள் இருக்கிறதால இதுக்கு 9H இந்த ஆர்ச் இருக்கிறதால இதுக்கு அப்படி ஒரு பேர் வந்துட்டு. இதே மாதிரி பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ரீலங்காலான் இருக்குது. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு நாணய தாளில் கூட வந்து வெளியிட்டிருக்காங்க.
அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஒன்லைனில் கூட பார்க்கலாம். எலே இன் ரெஸ்டாரண்ட் சொல்லி சர்ச் பண்ணாலே நிறைய வரும். இல்லாட்டி என்ன சொல்கிற ஹோட்டல்ஸ் ஸ்ரீலங்கா எலே இங்கேருந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் கூட நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து மஸ்ட் பிளேஸில் இது ஒன்று ஸ்ரீலங்காவில் அதிக ஃபாரினர்ஸ் வந்து விரும்பி நிற்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்கண்ட்ரியில் இல்லை பீச் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலி, அடுத்தது வந்து ட்ரிங்கோ. ஸோ இதான் வந்து அதிக அளவில் நிற்பாங்க. டூரிஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்ப முக்கியத்துவமாக காணப்படுது. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபன் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஃபிஷ்ஷோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 2 லொக்கேஷன் சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த தொங்கல், அதாவது அந்த தொங்கல்லேருந்து நைனார் பிரிட்ஜ் வளைவை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் மேலே உட்காந்து ஃபஸ்ட் வியூ. செகண்ட் வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் கீழே இறங்கிடணும். அதுலேருந்து கீழே இறங்கி அந்த கீழேருந்து இந்த நைனார் பிரிட்ஜோட பள்ளத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். இந்த 2 வியூவும் வந்து தரமாக வியூவாக இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு வியூ இருக்குது அந்த கேவ்ஸில், அந்த ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. ஸோ அந்த கேவ்ஸ்லேருந்து எடுக்கணும், அந்த கேவ் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ அந்த 3 வியூவும் வேறு லெவலில் இருக்கும். அதை விட்டு இதில் எத்தனை ஃபோட்டோஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து லுக்காக இருக்காது. இன்னொரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் 2 ரயில்வே தண்டவாளத்துக்கு நடுவில் நின்று போய் எடுக்கலாம் ஒரு லுக்கில். அவங்க பாருங்கள் மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி, ஏன்னா ஸ்டே பண்ணுற ஹவுஸ் தான் எல்லாமே. அப்பா அந்த இந்தியாவில் கொடைக்கானலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பேர் சொல்லுவாங்க கிளாஸ் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், கண்ணாடியாலேயே செய்திருப்பாங்க. அதெல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. என்ன ஸ்ரீலங்கா காசுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 1 டேக்கு வந்து 24,000 11,000 வரை இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு தாரேன். இங்கே பாருங்கள் இந்த ட்ரோனை வச்சு ஒருத்தர் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கார். ட்ரோன் வியூ தாங்க இதில் மஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரோனில் வந்து எடுக்கலாம். ஆனால் அதில் ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு, அறிவுறுத்தரில். பஸ் எடுக்கலாம். இங்கே பாய் பாய் பாய். ஸோ இந்த கேவ் என்ட்ரன்ஸில் வந்து எடுக்கலாம். பாருங்கள் நிறைய ஆட்டோஸ் அது நிறைய ஹையர் பண்ணி போகிறேன்னா போகலாம். அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் கைப்பற்றி வரும்போது தனியாக தான் வந்தேன். ஆனால் இப்போ எல்லோரும் ஒரே குடும்பம் ஆகிடும். என்ன சொல்கிறது, அந்தளவு பாசம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா, அவங்க சாப்பிடலாம் தராங்க, என்ன சொல்கிறது, கேட்குறாங்க சாப்பிடுங்க, ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் அவங்க உண்மையாக இலங்கையில் தமிழாக்களும் சிங்களாக்களும் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. என்ன சொல்கிறது, முதல்ல அப்படி இல்லை. அவங்கள பார்த்தா நாங்கள் ஒரு எங்களை பார்த்தா அவங்க ஒரு நான் என்ன சொல்கிறது, பிளேஸஸை பார்க்க சொல்லாது. லாஸ்ட்டாக நான் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கேண்டீனும் இருக்குது. ஸோ இந்த கேண்டீன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க எல்லையில் வச்சு. ஸோ என்ன டைம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஸோ 10:30 சரியாக கேண்டீன் வந்து ஓப்பன் செய்கிறாங்க. எங்களுக்கு தேவைச்சுன்னா இதில் நாங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சரி நாங்கள் வந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்போம். இதில் இப்போ முதல்ல விட நிறைய பேர் வந்திருக்காங்க உள்ள. பொங்க வருமான ஹாய் ப்ரோ, சில் ப்ரோ. என்னடா இந்த குளிரில் நீ தொலைஞ்சு கொண்டிருக்காய், ஒன்றும் என்ன செய்யுது. இல்லை கிட்டத்தட்ட 1041.1 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து இந்த இடம் உயர்வாக இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். கேண்டீனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து சோட்டி சைட் அல்பானிஸ் எல்லாமே இருக்குது கேண்டீனில். ஸோ இங்கே நீங்கள் வந்து இருக்குது பார்த்துட்டு. ஓகே தேங்க்யூ.
இதில் பாருங்கள் நீர்வீழ்ச்சி தெரியுது இங்கேருந்து. புரியுது அங்கே? வாவ், அது கீழே பெரிய வில்லேஜே இருக்குது. இந்தா பாருங்கள். அங்கே முழுக்க சிட்டி வியூவாக இருக்குது, நேச்சருக்குள்ளே. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. வேர்ல்டில் வந்து டூரிஸ்ட் பிளேசஸில் விசிட், அதாவது பெஸ்ட் பிளேசஸில் வந்து ஸ்ரீலங்கா வந்து 5வது இடத்துல இருக்குது. ஸோ பெஸ்ட்டு வந்து தாய்லாந்து இருக்குது. தாய்லாந்து டூரிசம் உங்களுக்கு தெரியும். ஸோ தாய்லாந்து வந்து பெஸ்ட்டு, ஸ்ரீலங்கா வந்து இதில் 5வது இடம் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் உண்மையாகவே. கோவா செய்திருக்காங்க. நான் சொன்னேன் இதற்கு முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதாக்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க. நான் ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன். அதை சொல்கிறேன், அபிபி கம் டு ஸ்ரீலங்கான்னு சொல்ல காசு போட்டு விடியாடா வாரணுன்னு கேட்குறேன். அவர் நல்ல. இதற்கு முதல் இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை பாடலில் பாடக்கூடிய 2 நபர்கள் வந்து இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்கல. இங்கே எல்லாருமே வந்து வியப்படைஞ்சிட்டாங்க. இசை நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கு. நான் வரும்போது பார்த்த அழகான வியூனா இப்போ ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக இந்த ரெயினில் பார்க்குறேங்க. என்னென்னு சொன்னால் நெட் பயிற்சி செய்து கோவா செய்து மேலே மாட்டுக்கு தீவனம் செய்து அங்கே சிறு சிறு தானியங்களும் செய்கிறாங்க. இதுதான் வந்து கலப்பு பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் எனக்கு ஊறி போன ஒரு விஷயங்க. பிடிச்சது படித்தது எல்லாமே விவசாயம் தான் நான். அதனால் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பயுமே. யூடியூப்பெல்லாம் 2ஆம் பட்சம், விவசாயி தான் 1ஆம் பட்சம். அதனால் எனக்கு எங்கே விவசாயத்தை பார்த்தாலும் அதை பற்றி யார்ட்டையாவது சொல்லியே ஆகும். அது என்னங்க இருக்குது, நம்ம இது தானே அது. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க இப்படி தம்பி ட்ராவல் பண்ணால் ட்ராவலை மட்டும் பண்ணுறாங்க. அதனால் விவசாயத்தை பார்த்து சும்மா இருக்க முடியாது. இங்கே இசை கச்சேரிகள் ஆரம்பமாகிவிட்டது. தருவானுங்களோ இருக்குது. இல்லாட்டி நான் கிட்டார் வாசிப்பேன் லைட்டாக. இந்த கிட்டார் இந்தியாவில் இருக்குங்க. அது ஒரு சோக கதை, நான் சொல்ல விரும்பலை. நான் அடுத்த முறை வாரன் ஜோடியாக வந்து ஆடுறேன். பண்டாரவலைக்கு வந்திருக்கோம். பண்டாரவலையில் ஒரு இந்து கோயில் நடக்குது, விசேஷம் நடக்குது. விட்டம்பி ஓகே சரி சார். ஓகே. சிவசுப்பிரமணியம் சுவாமி தேவஸ்தானம் பண்டாரவலை பாருங்க. பண்டாரவலை எல்லாமே நல்ல என்ன சொல்கிறேன் செழிப்பான ஏரியான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ தான் பார்க்கேன். பாய். ஓகே பாய், see you.
எல்லாரும் போகிறாங்க எங்களோட வந்தேன். ஓகே பாய் 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 ஓகே பாய் see you take care கேண்டி போகுமான்னு தெரியாதான் பட் பேராதனியாவுக்கு போகலாமா. பேராதனியாவிலேருந்து நாங்கள் சேஞ்ச் ஆகணும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிக்கு. இது கொஞ்சம் சட்ட சிக்கலான்னு பார்ப்போம் என்ன செய்யணும். என்ன சொன்னால் நாங்கள் பண்டாரோவில் இறங்கிட்டோம். இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பேராதனியா போகிறோம். இங்கால வந்து கட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வெளியே போகணும். எங்கே வெளியே போகிறது? இங்கால டிக்கெட்டை கொடுத்து தான் வெளியே போகணும். வெளியே போயிட்டு நாங்கள் வந்து அங்கே ஜேர்னியை தொடங்குவோம். இதுதான் எக்ஸிட் நினைக்கிறேன். பண்டாரோவில் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்கொள்ளுங்க. 3rd class பரவாயில்ல. மிஸ்ஸிங் நம்ம பண்டாரோவில் டிக்கெட் எடுத்துருக்கலாம் போல இருக்குது. பரவாயில்ல. எக்ஸிட் 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 என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் எக்ஸிட் வழி. சரி ஓகே ரைட். டிக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர். ஸோ வந்து கொஞ்ச நேரத்தில் தான் ஓப்பன் செய்வாங்களா. 11:30 11:30 பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிறது நேரம் அட்டவணை தூய தமிழில் இருக்குல்ல. இங்கே தமிழ் வாழும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு கேண்டிக்கு போட்டிருக்காங்க. இல்லை டைமும் இதில் போட்டிருக்கு. கேண்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ரைட். கேண்டிக்குனோ பேராதனியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பண்டாரவழியிலேருந்து நாங்கள் வந்து இனிமேல் மாத்திரைக்கு போகணும். ஸோ மாத்திரைக்கு போகிற வரைக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து இன்னொரு காணொலியில் வரப்போது. இதோட இந்த காணொலியை நான் வந்து நிறைய செய்யப்படுறேன். இந்த காணொலி பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே மறக்காம கம்மாவில் தெரிவித்து கொள்ளுங்க. ஸோ வந்து நம்ம நினச்ச இதை ட்ரெயினில் திரும்ப அங்கே போய் இறங்கலாம். பட் டைம் வேஸ்ட். ஸோ அதோட இங்கேருந்து நம்ம பேராதனியில் இறங்கி பேராதனியிலேருந்து நாங்கள் மாத்திரைக்கு போயிடலாம். இல்லைனா கேண்டிக்கு போயிடலாம். சரி ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே.